வெல்கம் டு 10 செகண்ட் ரிடில்ஸ். இந்த வீடியோவில் நாம் 3 இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது ரிடில்ஸ், கப்பலை திருடன். ஒரு ஜாப்பனீஸ் கப்பல் இருக்கு, தன்னோட துறைமுகத்தை விட்டு கடல் நோக்கி போயிட்டு இருக்கு. கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆயில் ஃபில் பண்றதுக்காக தன்னோட ரிங்கை ஆயில் பேரர் பக்கத்துல கழட்டி வைக்கிறாரு. அவர் ஃபில் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் பார்க்கும்போது அந்த ரிங்கை காணும். ஸோ தான் கூட 3 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவர் மேலே அவர் சந்தேகப்படுறாரு. அவங்களை கூப்பிட்டு 10 நிமிஷமா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாரு. அதுக்கு முதல் நபர் சொல்றாரு, அவர் சமையல்காரர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இரவு உணவை தயார் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. இரண்டாவது நபர் என்ன சொல்றாரு அவர்னா, அவர் பார்த்தீங்கன்னா கேப்டனோட உதவியாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, கொடியை யாரோ தலைகீழா வச்சிருக்காங்க, அதை நான் சரி செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மூன்றாவது நபர் அவர் ஒரு இன்ஜினியர். அவர் இன்ஜினுடைய ரூம்ல மெஷின்ஸ்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 3 பேர் சொல்லக்கூடிய அந்த பதில்களை வச்சு கேப்டன் உடனடியா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி? நண்பர்களே, இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல இதற்கான விடையை சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இதற்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த ரிடில்ஸ்க்கான சரியான விடை, குற்றவாளி கேப்டனோட உதவியாளர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜாப்பனீஸ் கப்பல். ஜாப்பனீஸ் கப்பல் ஜாப்பனீஸ் கொடி தான் ஏற்றுவாங்க. அந்த ஜாப்பனீஸ் கொடி எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ளை நிறத்தில் நடுவில் ஒரு சிவப்பு புள்ளி இருக்கும். அந்த கொடியை நீங்கள் எந்த சைடு தலையில தொங்க விட்டாலும் ஒரே மாதிரியா இருக்கும். ஓகேங்களா? இரண்டாவது ரிடில்ஸ், விஷம் கலந்த பானங்கள். அனிதாவும் புனிதாவும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு அவுட்டிங் போகிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணுறாங்க. அனிதாவுக்கு ரொம்ப தாகமாக இருக்கனால அவளோட ட்ரிங்க்ஸ் அவள் சீக்கிரமாக சாப்பிட்றா. புனிதா கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த 2 பேரோட ட்ரிங்க்ஸ்லேயும் விஷம் கலந்துருக்கு. ஆனால் புனிதா மட்டும்தான் இறக்குறாங்க. எப்படி? நண்பர்களே, இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல இதற்கான விடையை சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இதற்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த ரிடில்ஸ்க்கான சரியான விடை, விஷம் ஐஸ் கியூப்ல இருந்துச்சு. புனிதாவோட ஐஸ் கியூப் உருக டைம் இருந்ததுனால அவங்களோட ட்ரிங்க்ஸ்ல அந்த ஐஸ் கியூப் கலந்து அவங்க இறந்துடுறாங்க. அனிதாவோட ஐஸ் கியூப் உருக டைம் இல்லாதனால அவங்களுடைய ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலக்கல. மூணாவது ரிடில்ஸ், இறுதிச் சடங்கில் ஏற்பட்ட காதல். ஒரு பெண் தன் தாயின் இறுதிச் சடங்கில் கலந்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல இளைஞனை பார்க்குறா. அவனை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் அந்த இறுதிச் சடங்கை அட்டன் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை அவனோட டீட்டெயில்ஸ் அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்காக இவன் ரொம்பவே போராடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவளோட சகோதரி இறந்து விடுகிறாள். இது ஒரு கொலை அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அவளுடைய சகோதரியை கொன்றது யார்? நண்பர்களே, இதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல இதற்கான விடையை சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இதற்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த ரிடில்ஸ்க்கான சரியான விடை, அந்த பெண் தான் அவளது சகோதரிய கொன்னிருக்கா. ஏன்னா தன்னோட குடும்பத்துல மீண்டும் ஒருத்தர் இறக்கும் போது தன் தாயின் இறுதி சடங்கில் பங்கேற்ற அந்த இளைஞன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சகோதரியவை கொலை பண்றான். நன்றி நண்பர்களே. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.